சென்னை கூவத்தூரில் தற்போதைய நிலவரம் குறித்த தகவல்களை தர காத்திருக்கிறார் நமது செய்தியாளர் குதுத்தின். அவரிடம் கேட்கலாம். குதுத்தின், தற்போது அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவி வருகிறது, அதை பற்றின தகவல்களை பதிவு செய்யலாம். ஸ்ரீவித்யா, காஞ்சிபுரம் மாவட்டம் கூவத்தூரில் உள்ள தனியார் சொகுசு விடுதியில் 8வது நாளாக அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கி இருக்கின்றனர். நேற்று சசிகலா குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய பிறகு நூற்றுக்கணக்கான போலீசார் இந்த விடுதி முன்பு குவிக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்ற பின்னாடி முழுவதுமாக காவலர்கள் குறைக்கப்பட்டு சாதாரண ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது நிலவி வருகிறது. நேற்றைய தினத்தை ஒப்பிடுகையில் பத்திரிகையாளர்கள் கூட இந்த இடத்திற்கு, அதாவது விடுதிக்கு முன்பாக அனுமதிக்கப்படவில்லை. தற்போது அந்த சூழ்நிலை முற்றிலுமாக மாறி பத்திரிகையாளர்கள் இலகுவாக இங்கு இருக்கக்கூடியவர்களை அணுகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல எம்எல்ஏக்களுடைய உறவினர்களையும் சந்திப்பதற்காக உறவினர்கள் விடுதிக்குள் சென்று வந்து கொண்டிருக்கின்றனர். அது மட்டுமல்ல, தற்போது விடுதிக்குள் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவுகிறது என்பது தொடர்பாக மாவட்ட வருவாய் அதிகாரியும் செய்யூர் வட்டாட்சியரும் என்ன சூழ்நிலை நிலவுவது என்பது தொடர்பாக கூவத்தூர் கிராம நிர்வாக அலுவலரை கேட்டுக்கொண்டனர். இதனையடுத்து கூவத்தூர் கிராம நிர்வாக அலுவலர் நடராஜன் அரை மணி நேரமாக விடுதியை முழுவதுமாக சுற்றி பார்த்து எம்எல்ஏக்களுடன் பேசி இங்கு வேற யாரும் தங்கியிருக்கின்றனரா என்பதை குறித்து ஆய்வு செய்தார். எம்எல்ஏக்கள் மற்றும் அவருடைய உறவினர்கள், கட்சி நிர்வாகிகள் தவிர வேறு யாரும் இல்லை என்று தன்னுடைய உயர் அதிகாரிகளுக்கு அவர் தகவல் கொடுத்திருக்கிறார். இதனிடையே அதிமுக அவைத் தலைவர் செங்கோட்டையன் விடுதிக்கு வந்தார். அவர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது அனைத்து எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக இருப்பதாகவும் விரைவில் ஆளுநர் தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பார் என எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுகவினுடைய துணை பொதுச் செயலாளராக சசிகலாவினுடைய உறவினர் டிடிவி தினகரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் கருத்து தெரிவிக்கும் பொழுது கட்சியை டிடிவி தினகரனும் ஆட்சியை எடப்பாடி பழனிசாமியும் கவனித்துக் கொள்வதாக திட்டமிட்டு அதிமுக வரையறித்து அடுத்த கட்டத்திற்கு நகர்வதாக இங்கு இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றனர். தற்போது ஆளுநர் அதிமுக ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாக விரைவாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்ற நம்பிக்கை அதிமுகவினருடைய இருக்கிறது. ஒருவேளை அவர் காலதாமதம் செய்யும் பட்சத்தில் அது முறையாக இருக்காது என்றும் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். ஆளுநருக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் அடுத்த கட்ட போராட்டத்தை துவக்க இருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் நமக்கு கூறுகின்றன. 8வது நாளாக தங்கியிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உண்ணாவிரதம் போன்ற போராட்ட முறையை கைக்கொண்டு ஆளுநருக்கு நெருக்கடி கொடுக்க இருப்பதாக உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வருகின்றன. ஸ்ரீவித்யா, குதுத்தின், அதிமுக எம்எல்ஏக்களின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அதை பற்றி தகவல்கள் பதிவு செய்யலாம். வி.கே. சசிகலா அவர்கள் அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்வு செய்யப்பட்ட பின்னாடி தன்னை ஆட்சி அமைக்க அழைக்குமாறு கவர்னரிடம் விண்ணப்பத்தை செய்திருந்தார். ஆதரவு எம்எல்ஏக்களுடைய கடிதங்களை கொடுத்திருந்தார். ஆனால் அவர் காலதாமதம் செய்து வந்திருந்தார். அதற்கு சொல்லப்பட்ட காரணம் சொத்து குவிப்பு வழக்கினுடைய மேல்முறையீட்டு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. தற்போது தீர்ப்பு வழங்கப்பட்ட பின்னாடி அக்கட்சியினுடைய ஆட்சி மன்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டு தங்களுக்கு வழங்கக்கூடிய ஆதரவு எம்எல்ஏக்களுடைய கடிதங்களை கொடுத்த பின்பும் அவர் ஆளுநர் இன்னும் அழைக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இதனையடுத்து சட்ட ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் கவர்னருக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் ஆலோசனை செய்து வருகின்றனர். இப்போது செங்கோட்டையன் அவர்கள் உள்ளே சென்று எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை நடத்தி வருகின்றார். தற்போது துணை பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய டிடிவி தினகரன் அவர்களும் கூவத்தூருக்கு வந்து எம்எல்ஏக்களுடன் ஆலோசனை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஆலோசனைக்கு பின்பு இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் ஆளுநருக்கு அழுத்தம் கொடுக்கும் விதமாகவும் தங்களுக்கு ஆட்சி அமைக்க முகாந்திரம் இருப்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவும் அதை தெளிவுபடுத்தும் விதமாகவும் அடுத்த கட்ட போராட்ட முறைகளை அறிவிக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸ்ரீவித்யா.